இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவருடைய போதனைகளின் தொடர்ச்சி, மலைப்பொழிவின் தொடர்ச்சி, லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 37 42 முடிய, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இந்த பகுதியில் நாம் காணுகின்ற அற்புதமான ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள், முதலில் நம்மிலே இருக்கிற குறைபாடுகளை நாம் காண வேண்டும். நம்முடைய குறைபாடுகளை நாம் காணாதபடி, நம்முடைய கண்களில் இருக்கின்ற பெரிய மரக்கட்டையை கண்டுகொள்ளாதபடி, பிறர் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுக்க முயலுவது ஏன் என்று இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். பல சமயங்களிலே நாம் நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கையை அலசி பார்த்தால் இதுதான் மிக பெரிய பெரிய உண்மை. வாழ்க்கை நிகழ்வுகளில் இது மிக பெரிதாக காணப்படுவது இதுதான். நாம் மற்றவர்களிடம் உள்ள குறைபாடுகளை காணுகின்ற வேளையில் அதே குறைபாடுகள் நம்மிடம் உண்டு. நம்முடைய வார்த்தைகளிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய தொடர்புகளிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய அன்பியத்திலே என்று நம்மிடம் உள்ள குறைகளை எல்லாம் காணாமல் பிறர் இப்படி செய்கிறார்கள், அடுத்த அன்பியத்திலே இப்படி நடக்கிறது, குருக்களில் இந்த குற்றங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் மற்றவர்களை சாடுவதில் நாம் மிக மிக வலிமையானவர்களாக இருக்கிறோம். அதனுடைய முடிவு என்ன? அந்த தீர்ப்பு நமக்கு வந்து சேருகிறது. அந்த தீர்ப்பு, அந்த குற்றத்திற்கான தண்டனை நம்மேல் வந்து சேருகிறது. ஏன்? நம்முடைய வார்த்தைகளை கேட்டு மற்றவர்கள் ஒருவேளை திருந்தி விடுகிறார்கள். ஆனால் சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்கள் அல்லது போதித்துக் கொண்டே இருப்பவர்கள் திருந்துவதில்லை. அவர்கள் விருப்பப்படி நடக்கிறார்கள். சாபம் வந்து சேருகிறது, தண்டனை வந்து சேருகிறது, தீர்ப்பு வந்து சேருகிறது. சொல்ல கேட்டவர்கள் வாழ்கிறார்கள், திருந்தி விட்டார்கள். சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் வாழ்வதில்லை, திருந்தவில்லை. அன்பானவர்களே, இயேசுவினுடைய போதனை தொடக்கத்திலேயே ஆண்டவர் இந்த மலைப்பொழிவை கொடுக்கும் பொழுதே அவர் என்ன சொல்லுகிறார்? சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. நாம் இயேசுவினுடைய கார்பன் காப்பி. அப்படி இருக்கிறோமா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு தீமையான செயல்பாடுகள், வார்த்தைகளிலே, செயல்களிலே, எண்ணங்களிலே தீமையானவைகள் இருக்கின்றன. இவைகளை களைவதற்கு நாள்தோறும் நாங்கள் பாடுபட வேண்டுமே. அன்பின் கடவுளே, பவுலடியார் எபேசியருக்கு எழுதியுள்ளதை போல 6:11 இருந்து 12 எபேசியர் 6:12 நாங்கள் பார்ப்பதை போல வாழ்க்கை என்பது மிக பெரிய போராட்டம். வானிலே திரிய தீய ஆவிகளோடு கூட போராடுகிறோம் என்று சொல்லுகிறாரே. எங்களுக்கு தெரியாமலேயே தீய சக்திகளின் தாக்கத்தில் இருக்கின்ற நாங்கள், அதிலிருந்து முதன்மையாக நாங்கள் உம்முடைய கோட்பாடுகளை செயல்படுத்தி வாழ்ந்து அவைகளை வென்றெடுத்து மற்றவர்களுக்கு நல்ல சாட்சியாக வாழ, உம்மை மகிமைப்படுத்தி வாழ அருள்தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.